அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை. ஸோ சினிமா லேட்டஸ்ட் மூவிஸோட ஃபுல் ஸ்டோரி ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். நிறைய மூவிஸ் லிஸ்ட்டில் இருக்குது, லைனாக வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பேட்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா த்ரிஷா, சிம்ரன், அப்புறம் நம்ம ஹீரோ விஜய் சேதுபதி, பாபி சிம்ஹா, நவாசுதீன், சசிகுமார், சமுத்திரகனி இங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தோட கதை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஓப்பனிங் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வார்டன் வேலை செய்கிறாரு ஊட்டியில். ஸோ அந்த டைமில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் காட்டுறாங்க. நைட்டில் வந்து எல்லா பசங்களும் ரூமில் சிகரெட் எடுத்துக்கிட்டு, ஸோ யார் வந்து 10 வாட்டி சிகரெட்டை வந்து வாயில் போட்டு எடுக்கிறா அப்படின்னு ஒரு போட்டி இருக்குது. ஸோ லைனாக வந்து அந்த போட்டி கலந்துக்கிறாங்க பசங்க, யாருமே ஜெயிக்க முடியல. ஸோ அந்த டைமில் வந்து ரஜினி வந்து என்ட்ராகிறார். ஸோ அந்த டைமில் ரஜினி என்ட்ரு ஆகிட்டு, ஸோ பசங்க சிகரெட் யூஸ் பண்ணுறது வந்து தெரியுது அவருக்கு. உடனே வந்து அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, சிகரெட் பிடிக்க தப்பு, என்னென்ன தப்பான டிசீஸ் வரும் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஸோ பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பேசுகிறீங்களே, இந்த சிகரெட்டை உங்களால் பிடிக்க இது மாதிரி போட்டியில் கலந்துக்கிட்டு 10 வாட்டி சிகரெட்டை வந்து வாயில் போட்டு ஸ்டைலாக பிடிக்க முடியுமா, எடுத்து 10 வாட்டி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ அது ரஜினி என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, உங்கள் வயசில் நான் வந்து சிகரெட்டை வந்து 10 வாட்டி போட்டு வாயில் போட்டு எடுக்குது, அது இல்லைப்பா. நான் சிகரெட்டை தூக்கி போட்டு வத்துக்குச்சி மேலே தூக்கி போட்டு அதை பற்ற வச்சு அப்படியே ஏர்லேயே கையிலேயே பிடிக்கிற அந்த ஸ்டைலில் காட்டுவேன் நான். இப்போ வயசாயிடுச்சு, அதெல்லாம் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லுவார். சரி, இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு இந்த ஜெயிச்சு காட்டுங்க, நாங்கள் வந்து சிகரெட்டையே இந்த விட்டுறோம் நாங்கள் அப்படி சொல்கிறாங்க பசங்க. சரி, நான் 10 வாட்டி போட்ட சிகரெட்டை நீங்கள் விட்டுருவீங்களா, பிடிக்கிறது விட்டுருவீங்களான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, சரி விட்டுறோன்னு பசங்க சொல்லிட்டு, ஸோ போட்டியில் வந்து ரஜினி கலந்துக்கிட்டு 10 வாட்டி வந்து வாயில் போட்டு எடுத்து ஜெயிச்சிடுறாரு. ஸோ அந்த டைமில் வந்து பிஜிஎம் மாஸ்க் காட்டிட்டு அனிருத் தேட்டரில் பாருங்கள், சும்மா அல்லு தெரிக்குது. ஸோ ரஜினி பண்ணதை பார்த்து எல்லாரும் குஷியாயிடுறாங்க. ஸோ ரஜினிக்கு வந்து ரொம்ப எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ ரஜினியை வந்து எல்லாரும் தலைவர் அந்த மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படியே கதை வந்து ஜாலியாக போயிட்டு இருக்கு. ரஜினியும் வந்து காலேஜ் வார்டனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் கொஞ்சம் ஃபன்னியாகவும், அவர் ஸ்டைலில் ஜாலியாக பேசுறதும், பொண்ணுங்களை வந்து தாயை மதிக்கிறதாகவும், லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரிலாம் சீன்ஸ்லாம் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து ரஜினியோட ஃபேமிலி காட்டுறாங்க. சிம்ரன், ரஜினி 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஸோ ஊட்டி அந்த கெஸ்ட் ஹவுஸில், காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்க ஃபன்னி திங்ஸ், அவங்களுக்குள்ள பாசம், பரிவு எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஸோ அதுவும் நல்லா இருக்கு. ஸோ சிம்ரனும் அழகாக இருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் லைவ்லியாக கொஞ்சம் ரஜினி ஸ்டைலோட ரொம்ப நல்லா இருக்கு. அது கொஞ்சம் கபாலி மாதிரியும் அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. ஃபன்னி திங்ஸ் அப்படி போயிட்டு இருக்கு. அந்த காலேஜில் வந்து ட்ரக்ஸ், போதை பொருள் வந்து பசங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு ரஜினிக்கு தெரிய வருது. ஸோ வார்டனாக வந்து அதை செக் பண்ண சொல்ல இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. போதைப் பொருளோட ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம காலேஜில் பரவுது அப்படின்னு கண்டுபிடிச்சி, ஸோ அது எப்படி யார் யூஸ் பண்ணுறா அப்படின்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபி சிம்மாவை காட்டுறாங்க. பாபி சிம்மா வந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவர் மூலியமாக தான் வந்து பசங்களுக்கு வந்து சப்ளை ஆகுது அந்த போதைப் பொருள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ட்ரக்ஸ். ஸோ பாபி சிம்மா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பாயாக இருக்காரு. பொண்ணுங்க விஷயத்தில் அந்த மாதிரி கெட்ட விஷயம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் பசங்களை கெடுக்கிறதும் அவர் தான். ஸோ ரொம்ப கெட்டவனாக காட்டுறாங்க பாபி சிம்மாவை. ஸோ ரஜினி வந்து கண்டுபிடிச்சார் பாபி சிம்மா மூலியமாக தான் காலேஜ் ஃபுல்லாக ட்ரக்ஸ் பரவுதுன்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பாபி சிம்மா கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாரு ரஜினி. இந்த மாதிரி பண்ணியிருந்தானா 100 ஓட விட்டுருவேன் அப்படிங்கிற ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்களா, அந்த டைலாக் அந்த டைமில் தான் வரும். பாபி சிம்மா வந்து எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு வெளியே போவார். ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கதையை ஆரம்பிக்கும். பாபி சிம்மா வந்து யாருன்னு காட்டு. ஸோ ரஜினி வந்து இது மாதிரி மிரட்டுறாரு, இது மாதிரி எனக்கு கண்டுபிடிச்சிட்டாரு, என்னால் தான் வந்து பரவுது ட்ரக்ஸ்ன்ட்டு. பாபி சிம்மா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சொல்லுவார். ஸோ விஜய் சேதுபதி இன்ட்ரோஷன் அங்கே தான் இருக்கும். ஸோ விஜய் சேதுபதியோட பேக்ரவுண்ட் காட்டுவாங்க. ஸோ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து, அதே மாதிரி அந்த வழக்கம் போல் ரவுடி ஆகிட்டு, ரவுடி கூட சேர்ந்து ரவுடி ஆகி பல கொலைகள் செய்து பல கடத்தல் செஞ்சு அப்படி கொஞ்சம் பெரிய ஆளா டானா வந்து வந்துட்டு இருப்பாரு விஜய் சேதுபதி. ஸோ அவர் கீழே தான் பார்த்தீங்கன்னா பாபி சிம்மா இருப்பாரு. ஸோ பாபி சிம்மா வந்து விஜய் சேதுபதி கிட்ட ரஜினி வந்து என்ன மிரட்டிட்டான், அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, சரி அந்த வார்டன் அதாவது ரஜினியை வந்து அடிச்சு ஓட விடலாம், நம்ம யாருன்னு காட்டினாதான் வந்து அடங்குவான். அதாவது என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பேர் அந்த ரஜினியை வந்து கொலை பண்ணுறதுக்காக அனுப்புவார் காலேஜுக்கு. ஸோ அந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் நடக்கும். அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த மோஷன் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ஒரு சர்ச்சில் வருவார். சர்ச்சில் வந்து
அந்த கேண்டில் அந்த ஸ்டாண்ட்லாம் வந்து எகிற மாதிரியும் அடிக்கிற மாதிரியும் காட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபைட் வந்து அங்கே தான் நடக்கும். ஸோ விஜய் சேதுபதி அமிச்ச ஆளுங்க வந்து 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, 20 மெம்பர்ஸும் வந்து ரஜினி வந்து சர்ச்சில் இருப்பாரு. சர்ச்சில் தான் அந்த ஃபைட் ஆரம்பிக்கும். ஸோ அந்த 20 பேரும் ரஜினி கொலை பண்ணுறதுக்காக ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபைட் வந்து சரியான ஃபைட்டு. ரஜினி வந்து மாஸ் காட்டிருக்காரு. அந்த வயசுக்கும் சண்டைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு சின்ன பையன், அதாவது ஒரு 30, 35, விஜய் அஜித் எல்லாம் எப்படி ஃபைட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஃபைட் பண்ணியிருக்காரு. தேட்டர் தெரிக்குது. அந்த மாசு சும்மா ரஜினி வந்து எல்லாரும் பிரிச்சு மேய்ஞ்சு தோலை உரிச்சு பட்டையை கலப்புறாரு அந்த ஃபைட்ல. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ அந்த பாஷையில சொல்ற மாதிரி சாதாரண அடி இல்லை, ரத்தமும் சதையும் ஊர்ன அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதே டைலாக் அதில் வரும். பாச்சால என்ன டைலாக் அதே டைலாக் வந்து பேசுவாங்க. அந்த டைம்ல வந்து விஜய் சேது வந்து அங்கேயும் கூட இருப்பாரு. யார் அவன் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆகும். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஜினி சண்டை போட்டு 20 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்கன்ட்டு சிம்ரன் வந்து தெரிஞ்சிடும். சிம்ரன் வந்து ரஜினி கேட்பாங்க, எதனால அடிச்சிங்க, யார் அவங்க, எதனால அடிச்சுன்னு கேட்கும்போது ரஜினி வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி அவங்க ட்ரக்ஸ் வந்து காலேஜில் வந்து பரப்புறாங்க, இல்லைன்னா பசங்க வந்து கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ்லாம் வரும். ஸோ எல்லாருமே வந்து பசங்களும் வந்துடுவாங்க. ஸோ ஏன் அப்படி அடிச்சிங்க, இந்த ஒரு மரணாடி ஏன் அப்படி அடிச்சிங்கன்னு கேட்க சொல்ல, ஸோ ரஜினி வந்து ஒன்றும் இல்லை உங்களுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அவர் கண்ணை மூடுவார், உடனே வந்து ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும். அதாவது பாஷா படத்தில் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா படத்தோட இன்டர்வல் என்ன பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து மதுரையில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார். அவர் வந்து சசிகுமார் வந்து ரஜினி வந்து அண்ணன்னு சொல்லுவார். ஸோ சசிகுமார் வந்து ஒரு முஸ்லீம், ரஜினி வந்து ஒரு ஹிந்து. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஃபங்க்ஷனுக்கு, ஹிந்து ஃபங்க்ஷனுக்கு முஸ்லீம் சசிகுமார் வர மாதிரியும், ஸோ சசிகுமார் முஸ்லீம் ஃபங்க்ஷனுக்கு ரஜினி போய் சாப்பாடு போடுறதும், அங்கே போய் எல்லா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக இருக்கிறதும், ரொம்ப பாசமாக இருக்கிறதும் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஸோ ரஜினி வந்து சாப்பாடு போடுவார் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஹிந்து முஸ்லீமோட ஒத்துமையை பற்றி கதை ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ஸோ அவங்க ஹெல்ப்பு ரஜினி முஸ்லீம்னா எப்படி ஹிந்துஸ்க்கு முக்கியம், ஹிந்துஸ் வந்து எப்படி முஸ்லீம் முக்கியம், அது மாதிரி ஒரு பாச பிணைப்பாக சசிகுமாரும் ரஜினியும் நடிச்சிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரஜினியோட அந்த இளமை வயசில் த்ரிஷாவுக்கும் ரஜினிக்கும் லவ் வரும். ஸோ அந்த எப்படி லவ் ஆச்சு அதெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்துக்கோங்க. ஸோ நார்மல் சீன்ஸ் அதெல்லாம் லவ் வரும். ஸோ சசிகுமார் வந்து அந்த த்ரிஷாவுக்கும் ரஜினிக்கும் லவ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ குறிப்பிட்ட டைமில் வந்து த்ரிஷா வந்து லவ் வந்து பிரேக்கப் ஆகிடும். அதுக்கு டியூ டு ஜாதி பிரச்சனைனால த்ரிஷா வந்து வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். ஸோ அப்படின்னு ஒரு கதை போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சசிகுமாரோட சொந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து படிச்சுட்டு இருப்பாரு. நல்ல ஸ்டூடெண்ட். அவர் வந்து +2ல் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல வந்துருப்பாரு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக சசிகுமார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினதுனால சசிகுமார் வந்து ஊருக்கே வந்து கறி விருந்து போடுவார். ஸோ ரஜினி வந்து அந்த ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்டு அந்த ஊரே வந்து ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சசிகுமார் தம்பி வந்து ஒரு காலேஜில் போய் சேருவார். ஸோ காலேஜ் சேர்ந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகிடுவார். ஸோ ஏதோ ஒரு கெட்ட பசங்க கிட்ட சேர்ந்து ட்ரக் அடிக்ட் ஆகி இது வந்து சசிகுமார் தெரிஞ்சு சசிகுமார் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பார் இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த சசிகுமார் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் தெரிய வருது, இந்த மாதிரி பையன் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகிட்டான், இதுக்கு வந்து நவாசுதீனும் விஜய் சேதுபதி தான் காரணம்ன்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போவாங்க. ஸோ அது வந்து பப்ளிக் மீடியாவில் கொண்டு போவாங்க, ட்ரை பண்ணுவான் சசிகுமார். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட நவாசுதீன் விஜய் சேதுபதியும் அந்த தம்பியை ட்ரக் அடிக்ட் ஆன பையன் தம்பியை வச்சு அந்த சசிகுமாரையும் சசிகுமார் ஒய்ஃபையும் வந்து அவங்க குடும்பத்தையும் வந்து கொலை பண்ணிடுவாங்க. அந்த பையனை வந்து நவாசுதீன் வந்து விஜய் சேதுபதியும் கொலை பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க குடும்பமே வந்து த்ரிஷா அவங்க ஃபேமிலியிலேயும் வந்து இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில் ஒரு பையன் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகி அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை கொலை பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ த்ரிஷாவோட புருஷனை வந்து அந்த ட்ரக் அடிக்ட் ஆன த்ரிஷா வந்து விதவை ஆகிடும். ஸோ ரஜினி வந்து அந்த பொண்ணை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு, த்ரிஷா மாரல் சப்போர்ட். ஸோ ரஜினிக்கு என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த நவாசுதீன் வந்து இதே மாதிரி தான் எல்லா காலேஜ்லேயும் ஒரு மாதிரி நம்ம பாபி சினிமா மாதிரி ஆளை செட் பண்ணி அந்த ஒரு பையனை வந்து கெடுத்து அவங்க மூலியமாக ட்ரக்ஸை வந்து காலேஜ் ஃபுல்லாக பரப்பி அந்த ட்ரக்ஸ் அடிக்ட் ஆன பசங்களை வந்து தன்னுடைய எதிரியை கொலை பண்ணுறதுக்கும் கெட்டக்காரங்களை வந்து அவங்கள மயக்கி நீங்கள் கொலை பண்ணாதான் நான் வந்து ட்ரக்ஸ் கொடுப்பேன் அப்படின்ட்டு அந்த பசங்களை வந்து வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணி கடைசியில் வந்து அந்த பசங்க வந்து ஏதாச்சும் திமிருத்தனம் இல்லை அவங்க அப்பா அம்மா வந்து இதை போலீஸ் கேஸ் கொண்டு போனாங்கன்னா அந்த பசங்களை வச்சு அவங்க அப்பா அம்மாவை அந்த சொந்தக்காரங்களை கொலை பண்ணி ஸோ என்னன்னா தடயமே இல்லாமல் கொலை பண்ணுறது வித் சப்போர்ட் ஆஃப்
பொலிட்டிஷியன்ஸ். ஸோ இப்படி தான் வந்து நவாசுதீன் விஜய் சேதுபதி நெட்வொர்க் வந்து ஃபுல்லாக பரப்புது. ஸோ இதெல்லாம் வந்து கடைசியில் தெரிய வருது ரஜினிக்கு. ஸோ ரஜினி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேரெக்டாக வந்து மோத முடியாது. ஏன்னா வந்து நவாசுதீன் விஜய் சேதுபதி வந்து பொலிட்டிஷியன் சப்போர்ட் அதிகம். ஸோ வந்து அப்படியே வந்து சைலண்ட்டாக இருக்கார் அவர். அவங்க சமாதி மேலே சத்தியம் பண்ணுறாரு, உங்கள் குடும்பத்தையும் என்னோட லவர் குடும்பத்தையும் காலி பண்ண இவங்கள வந்து விஜய் சேதுபதியும் நவாசுதீனை வந்து நான் கொலை பண்ண விட மாட்டேன்ட்டு கொஞ்சம் சாந்தமாக இருக்கார். ஸோ அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக்லேருந்து நிகழ்காலத்துக்கு வராங்க, கரண்ட் சுச்சுவேஷன் வராங்க. ஸோ அவர் கண்ணு முழிக்கிறாரு. கண்ணு முழிச்சு விட்டா ஓவரா பண்ணுறாங்க அப்படின்ட்டு காலி பண்ணால் ஸ்டெப்ஸ் எடுப்பார். அங்கேருந்து தான் வந்து அப்புறம் நாட்கள் ஓடுது. அந்த நவாசுதீனோட ஃபுல் ஆக்டிவிட்டியை வந்து அவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. ரஜினி வந்து ஊட்டியில் வார்டனாக இருந்துக்கிட்டு என்ன எப்படிலாம் ட்ரக் அடிக்ட் ஆகுதுன்னு ஒரு ஃபுல் நெட்வொர்க் வந்து ஸ்கெட்ச் ஒன்று போடுறாரு. ஸோ பாபி சிம்மா கண்டுபிடிச்சி, அப்புறம் விஜய் சேதுபதி கண்டுபிடிச்சி, இப்போ அவருடைய ஹெட் தான் நவாசுதீன் கண்டுபிடிச்சி, ஸோ 3 பேரையும் வந்து நம்ம சாவடிச்சாதான் நம்ம வந்து இந்த ட்ரக்கு போதைப் பொருள் வந்து இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக போகாமல் தடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு முடிவு வந்து ஸ்கெட்ச் ஒன்று போடுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஸோ நம்ம கொலை பண்ண ட்ரை பண்ணுறான்னு விஜய் சேதுபதி தெரிஞ்சு போச்சு. விஜய் சேதுபதி வந்து நவாசுதீன் சொல்கிறாரு ரஜினி வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறாருன்ட்டு. ஸோ நவாசுதீன் வந்து ரஜினியை வந்து கொலை பண்ணுறதுக்கும், அதாவது சிம்ரனை கொலை பண்ணுறதுக்கும் அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ 2 பேருக்கு வந்து மோதிக்குது. ஸோ ரஜினி வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தலைமறைவாக இருக்காரு. ஏன்னா வந்து நவாசுதீனும் அந்த விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன் சப்போர்ட்டு. நம்மளை பார்த்தா கண்டிப்பாக வந்து எந்த தடையும் இல்லை கொலை பண்ணிடுவாங்க வந்து ரஜினிக்கு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ நம்ம பதுங்கி தான் பாயணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போடுறாரு. ஸோ அந்த டைமில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பவர் வச்சுக்கிட்டு, ஸோ நம்ம தனியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு, ஸோ அந்த வார்டனாக இருக்கிற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் கேட்டு உங்கள் ஹெல்ப்லாம் தேவைன்ட்டு, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் மாதிரி. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. 400 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒரு அதாவது உளவு பார்க்கறது, அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க, எந்த டைமில் எங்கே இருக்காங்க அப்படின்னு 400 பேரும் உளவு பார்த்துட்டு, ஸோ ஒவ்வொருத்தரும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ரஜினிகிட்ட சொல்லுவாங்க. ரஜினி வந்து பக்கவாக ஸ்கெட்ச் போட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாபி சிம்மாவை வந்து தடையமே இல்லாமல் கொலை பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு பப்பில் வந்து அவர் போவார் எப்பவுமே. ஸோ அந்த டைமில் வந்து ப்ராப்பராக ஸ்கெட்ச் போட்டு அவரை தூக்கிடுவாங்க பாபி சிம்மாவை. ஸோ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ஏரியாவுக்கு போவார். ஸோ அங்கே வச்சே வந்து அவர் கொலை பண்ணிடுவாங்க தடையமே இல்லாமல். ஸோ நான் கடைசியில் இருக்கிறது நவாசுதீன் தான். ஸோ நவாசுதீனை வந்து எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ரஜினியை வந்து பிளான் பண்ணி கொலை பண்ணுறான்னு நீங்கள் படத்தில் பாருங்கள். ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கதைனா, ட்ரக் அடிக்ட் ஆகிற பசங்க வந்து யாரால காரணம், ஸோ இது யார் வந்து இது சப்ளை பண்ணுறா அப்படின்னு ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ ரஜினி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும், ரஜினி வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரியும், ஸோ அப்படின்ட்டு கதை வந்து ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஸோ ரஜினி வச்சு தான் படமே மூவ் ஆகுது கண்டினியூஸாக. ஸோ இது வந்து ஒரு சோஷியல் மெசேஜோட ஒரு கதை ரஜினி கொடுத்துருக்காரு. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெசேஜ் ஓரியன்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாஸ் தான். ஸோ மாஸ் தெறிக்க விட்றாரு டேரக்டர் கார்த்திக் சுப்புராஜ். படம் நல்லா இருக்குது. நான் படம் வந்து பார்த்தாச்சு, இங்கே எல்லோரும் பார்த்தாச்சு. படம் சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் படத்தோட பேட்டையோட ஃபுல் ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ. பொங்கலுக்கு வந்து செம்ம ட்ரீட்டு. ரஜினியை வந்து நீங்கள் பழைய ரஜினி நீங்கள் பார்ப்பீங்க. திருமூல ரஜினி, காளி ரஜினி, பாஷா ரஜினி, அருணாச்சலம், முத்து, எல்லா ரஜினியும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சூப்பராக இருக்குது, இளமையாக இருக்க ரஜினி, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மூவிஸ் ஃபுல் ஸ்டோரியும் ஃபுல் ரிவ்யூவும் கேட்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாட்டிலே நம்ம ஃபஸ்ட் யூடியூப் சேனல் ஃபுல் ஸ்டோரி, படத்துக்கு முன்னாடியே ஃபுல் ஸ்டோரியும் உங்களுக்கு சொல்லுவோம், ரிவ்யூ சொல்லுவோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் நிறைய படம் ஒரு லைனாக இருக்குது, ஒன்றா உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி சொல்கிறேன் நான். பாய்.